முட்டி போட்டு நீ நட. வேற ஏதாவது இருக்கா ஜிப்சி? கல் சோறு, மண் சோறு, வேற ஏதாவது இருக்கா? தீச்சட்டி இருக்கு. ஒரு 2 கிலோ 2 தீச்சட்டி. தீச்சட்டி தான் மெயின். கையில வேப்பலாம் இல்லாம 2 தீச்சட்டியை கையில புர்ரா பாப்போம் விஜய் ஃபேன்ஸ். விஜய் அவன் ஒருத்த பூ போடுறதுக்கு கபிலன் ப்ரோ கரும்புலி செம்புலி பயப்படுறாரு அண்ணன். கீமிதிக்க கூப்பிட்ட என்ன பண்ணுவாரு கபிலன் ப்ரோ அடுத்து அங்கதான் வரலான் இருந்தேன். ஜிப்சி பேசி முடிச்சு அடுத்து அங்கதான் வரலான் இருந்தேன். எனக்கு அப்படியே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் படம் கவுண்டமணி டெம்ப்ளேட் அழகா ஏங்க நான் அதைத்தாங்க நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தாங்க அந்த சீனை சொன்னேன். சொல்லுங்க ஜிப்சி. ஜிப்சிக்கு ஒண்ணு சொல்லுவோம். ஜிப்சி அந்த பூ போடுற வீடியோ வந்து இன்னைக்கு நார்த் சைடு ஃபுல்லா செம ட்ரோல் அண்ணனை வச்சு பண்ணிட்டானுங்க. பார்த்தேன் நானே பார்த்தேன். ஆமா பயங்கரமா செஞ்சுட்டாங்க. நான் கூட நம்ம இவனுங்க இந்த எம்ஜிஆர் எடிட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ எடிட்ட போட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். இல்ல இவன் இறங்கி ஓடுறது தப்பா அது கூட பிரச்சனை இல்ல. டக்குனு பயந்துட்டு போட்டுருந்தீங்க. ஒயிட் பேர் காலையில ஒயிட் ஜிப்சி ஒண்ணு போட்டிருந்தாப்ல. அந்த அம்பு வந்து கரடியை பார்த்து ஒண்ணு விடுறது சரியான இருந்தது. 2 விதமான எடிட் இருந்தது. ஆனா இவரு போட்டு எடிட் மொரட்டை எடிட் அப்படியே அது எவனுமே பாக்கல ரசிக்கல. எவனுக்கு ரசனை. நான் எடுத்து போட்டேன் ஜிப்சி. நீங்க போட்டீங்க. நான் எடுத்து போட்டேன். அதை நான் முன்னாடியே போட்டேன். அது 7 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. அது நான் நீங்க மேல எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே நான் போட்டேன். நல்ல ஒர்த்தான எடிட். அது சரி பார்த்தோன்னு எல்லாத்தையும் லைக் அடி திட்டு அடுத்து ஜிப்சி போட்டதான் முதல்ல எடுத்து போட்டேன். காலையில மொரட்டி எடிட்டுங்க. யாரோ ஒரு புண்ணியமா இன்ஸ்டாகிராம்ல எடிட் பண்ணி போட்டிருந்தான். நல்லா பண்றானே. எதுல பண்றானே அப்படியே கேளுங்க ஜிப்சி. ப்ரோ கபிலன் ப்ரோ கேப் கட்டுன்னு ஒரு ஆப் இருக்கு ப்ரோ. அதுல தான் பண்றாங்க. அது எப்படின்னா லைக் நம்ம VPN எல்லாம் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அது நல்ல எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் ப்ரோ. கேப் கட்டுன்னு நம்ம ஊர்லதான் கேப் ஸ்டோர்ல இல்ல ப்ரோ. பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அது என்ன தேர்ட் பார்ட்டில இருந்து டவுன்லோட் பண்ணுமா? ஆமா ப்ரோ. அது லிங்க் இருக்குமா? VPN யூஸ் பண்ணா நான் கேட்டு வாங்கிட்டு வரேன் ப்ரோ. VPNலாம் பிரச்சனை இல்லை ஜிப்சி. அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இவரு கிரேசி பாய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கேப் கட்டு. அந்த வெர்ஷனை கேட்கணும் அவர்கிட்ட. கொஞ்சம் அந்த எந்த வெர்ஷன் நல்லா இப்போ ஒர்க் அவுட் ஆகுதோ அதை அந்த வெர்ஷன் அனுப்பி விட சொல்லுங்க சின்னதர. ஓகே ப்ரோ. ஓகே. ஆனா இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேணா அடுத்தது 10 நாள் இதுக்கு மேல வரல வந்து எடிட்டே தேவைப்படாது. அண்ணனே பண்ணுவாரு. எடுத்து போட்டா போதும். ஆமா எடுத்து போட்டாலே போதும். 4 வேற இல்ல. இந்த மேல உட்கார்ந்து ஓட்டம் இல்லாம நான் நிஜமா அதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை. இந்த எம்ஜிஆர் மாதிரி எவனோ பண்ணிட்டான் போல இருக்கு, எடிட் பண்ணிட்டான் போல நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா ரியல். இது எட்டாம்பாரு ஓட்டம். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு தானே? ஆமா நாளைக்கு கண்டிப்பா ஒரு ட்வீட் போடுவான். நாளைக்கு போடல பிரச்சனை ஆயிடும். போடுவான் கண்டிப்பா போடுவான். நம்ம ரெடி அதுக்கு ஏத்த மாதிரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஜீ தமிழ் இன்டர்வியூ எப்ப வருது? நாளைக்கு தானா? எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி வரும். 2 நாள் முன்னாடி வரும். வெயிட் பண்ணுங்க. அண்ணா அழுவாரு, கண்ணு கசக்குவாரு. 20ஆம் தேதி வருது. 20 தான் சொன்னல. 2-3 நாள் கழிச்சு முன்னாடி ஏங்க அப்படியே அதுல புலம்புவாரு, அப்படியே உருகுவாரு, கண்ணை கசக்குவாரு, விரும்புவாரு, ரத்தம் வந்து எடுப்பாரு. இல்ல எல்லாமே கோ ரெஃபரன்ஸ் தான். எல்லாமே கோ ரெஃபரன்ஸ் தான். கோ படத்துல வந்து கேள்வியை கொடுத்துட்டு பதில் சொல்லுவானுங்க. அதே மாதிரிதான் எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. ஆரம்பத்துல என்ன பேசுங்கன்னு தெரியல எனக்கு. இந்த மேட்டர் டச் பண்ணீங்களா? இந்த லீக் ஆச்சு இல்லையா? அதுக்கு வந்து சிபிஐ முதல்ல தொட்டேன். இல்ல ஏன்னா அது என்ன பாயிண்ட்னா இவங்க இப்போ பிஜேபி காரங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல நாங்க கேஸ் போடுறோம்னு சொன்னாங்க இல்லையா? அதை கொஞ்சம் போட்டு காட்டுங்கன்றாங்க. எங்களுக்கு வேணும். ஏன்னா இது வந்து சென்சார் பண்ணாத வெர்ஷன். கரெக்டா? சென்சார் பண்ண வெர்ஷனை லீக் பண்ணா கூட மன்னிச்சிடலாம். அன்சென்சார் பண்ணது மிகப்பெரிய குற்றம். ஆக்சுவலா அது குற்றம். அது வந்து விஜய் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு அது மட்டும் பண்ணுங்க. அதே பாருங்க லாஸ்ட் ஸ்பேஸ் நம்ம பேசல கபிலா, நீ இதை சாக்க வச்சு இதே ப்ரொடக்ஷனுக்கு நடிப்பான்னு அதுவும் பண்ணிட்டான். ஆமா அதுவும் வரப்போகுது. உண்மைதான். பேசல சொன்னதை ட்வீட்டாவும் சொன்னேன். அது அப்படியே அவன் பண்ணிட்டான். ஆமா நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ் 2 மேட்டர் பேசணும். ஒன்னு வந்து இந்த மேனிஃபெஸ்டோ பேசணும். இது 2 பேசணும். அது 2ஐயும் அவன் பண்ணிட்டான். இப்போ அடுத்தது இன்டர்வியூ தான் ஜிப்சி. இன்டர்வியூ 20ஆம் தேதி கொடுக்குறான். அதாவது தமிழ்ல ஒரு பேர் தான். மெட்ராஸ் பையன் கொடுத்துட்டான். அவன் ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துட்டான். அது எடிட் பண்ணி அவன் என்னைக்கு சொல்றானோ அப்ப இறக்கணும். அது டைட்டில் கூட தமிழ்னு வருது. தமிழ்னா ஏதோ வருது. வா தமிழாவோ ஏதோ ஒண்ணு பேர் வச்சிருக்காங்க. ஆள போறான் தமிழன்னு.
யாருக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கபிலன்? அதுதான் எனக்கு கேள்வி. மதன் கௌரியா? கபிலன் மதன் கௌரி தான் கபிலன். எனக்கு தெரிஞ்ச மதன் கௌரி தான் அவனுக்கு கன்வீனியன்ட்டான ஆளு. ஆமா, மதன் கௌரியா இல்ல வேற யாரு ஆங்கரிங் வந்து அந்த சைடு யாராவது லேடி ஆங்கரா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. பாப்போம். இல்ல லேடியும் மதன் கௌரி இன்னும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஆங்கரிங் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆண் பெண் 2 பேருக்குமே இது ஒரு சொல்லிக்கலாம்ல. பாத்தீங்களா தளபதி, பாத்தீங்களா அப்படியே இன்டர்வியூ கொடுக்கும்போது கொடுப்பாருங்களா சரிசமமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு அடுத்து போடுவான். சம்பவம் இருக்கு இன்னைக்கு பாரு அப்படிம்போம். யாரு? பாகுமார். பாருங்க, சம்பவம்ன்றதை தாண்டி வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். அடுத்து ஆங்கரிங்ல என்னையா இது பெண் உரிமை இந்த விஷயத்துல அவனுங்க பண்ணுவானுங்க. அவனுங்களால அங்க மட்டும் தான் பெண் உரிமை கொடுக்க முடியும். மொத்தம் ஏரியால மொத்தம் கட்சியில எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. 23 நானுங்க, அதுல 2 குறைஞ்சு போச்சு. இப்ப மாவட்ட தலைவர் உனக்கு ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது, அஜிதா அக்மல். அந்த அம்மாவும் இப்ப திமுக போய் சேர்ந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி தூத்துக்குடியில உன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஸ்ரீநாத், அவனை வச்சுக்கிட்டே பஜ்ஜி போட்டுக்கிட்டு போண்டா போட்டு கடை. என் கட்சியில 106 பேர் வெளில வந்திருக்காங்களா? எலெக்ஷன் முடிய அந்த 106 பேர் இருக்காங்களா பாருங்க. முதல்ல எல்லா மாவட்ட தலைவரும் எழுதி வச்சுக்க. இப்ப சொல்றேன், அவன் சாலிடா நம்பக்கூடிய சேலம் பார்த்திபன் கட்சி விட்டு வெளில வருவான் பாரு. மார்க் மை வேர்ட். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு தொகுதியிலாவது ஜெயிப்பானா அவன்? எல்லாரும் கட்சி ஒரு தொகுதி. சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் சின்னதுரை. நான் ஒண்ணு கேக்குறேன். அவனுக்கு பெரம்பூர்ல அவன் கான்பிடென்ட்டா ஜெயிக்கிறான்னு நினைச்சிருந்தானா அவன் எதுக்கு இப்ப மறுபடியும் பெரம்பூருக்கு மறுபடியும் போறதுக்கு விசிட் போட்டு பர்மிஷன் கேட்டு போட்டிருக்கான், அப்ளை பண்ணிருக்கான்? இல்ல புரியல, மறுபடியும் சொல்லுங்க. பெரம்பூர் தொகுதியில அவன் ஜெயிக்கிறதுன்றது அவனுக்கு உண்மையிலே கன்ஃபார்மா தெரிஞ்சிருந்தா இப்ப மறுபடியும் எதுக்காக பெரம்பூருக்கு போகணும்னு நினைக்கிறான்? பிரச்சாரம் பண்ணையா போகணும்னு நினைக்கிறான். சின்னதுரை கேக்குறது புரியுதா புரியலையா? சொல்லுங்க, மறுபடியும் கேளுங்க கபிலன். ஒருத்தன் ஜெயிக்கிறன்றது ஒருத்தன் ஒரு ஏரியால, அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வரும். அப்புறம் எனக்கு நான் ஒரு தடவை தான் கேட்பேன், அது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. ஒருத்தன் ஏரியால ஒருத்தன் போய் ஜெயிக்கிறதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவன் அந்த தொகுதிக்கு மறுபடியும் அவன் போவானா? போக மாட்டாங்க. அவனுக்கு தோல்வி பயம் அங்க வந்துருச்சு. அவனுக்கு அங்க தோல்வி பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஏங்க ஒரு தடவை போவாரு, விசிட் அடிப்பாரு, விசிட் அடிச்சு அங்க பிரச்சாரம் பண்ணுவாப்புல. இதுதான் வந்து யூஷுவலா வந்து நட்சத்திர வேட்பாளர் இப்ப கட்சி தலைவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் திருவாரூருக்கு வந்து இவரு கருணாநிதி வந்து ஒரு தடவை போவாப்புல, போயிட்டு அங்க ஒரு தடவை தான் பிரச்சாரம் பண்ணுவாப்புல. அவ்வளவுதான். கரெக்ட் கபிலன், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க அந்த கரெக்டா நான் நோட் பண்ணேன். அந்த கமல் வந்து இவரு ஸ்டாலின் வந்து குளத்துருக்கே போல, அதான் பிரச்சாரத்துக்கு போல, வேட்புமனு தாக்கல் பண்ணாதோட சரியா வரும். அங்க ஜெயிச்சிருவோன்ற கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா, தான் ஜெயிச்சிருவோன்ற கான்பிடென்ட் அந்த தொகுதியில இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, விருதாச்சலத்துல ஒரு தடவை தான் விசிட்டு, ஆனா தெருவா இறங்கி உள்ள போய் சுத்தினாப்புல, ஒரே விசிட்டு ஜெயிச்சாப்புல. லூஸ்ல வர்றான் கபிலன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? கத்துக்குட்டி தான் கபிலன். சின்னதுரை எனக்கு டென்ஷன் ஏறும் சின்னதுரை. ஒரே விஷயத்தை என்ன பல தடவை சொல்ல வைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் ரொம்ப சின்ன பையன் கபிலன், உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன் நானு. இல்லங்க, ஃபன்னுக்கு பண்றீங்க. இல்ல நீங்க ஃபன்னுக்கு பண்றீங்க. நான் என்ன நிலவுல நான் இருந்துகிட்டு பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுது இல்ல அவருக்கு புரியல. நீங்க அந்த கருத்து சொல்லிட்டு அப்படியே போயிடலாம்ல, அதுக்கு சொல்றேன். அவருக்கு டென்ஷன். சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்க்கும்போது கமல் வந்துட்டு போன எலெக்ஷன்ல வந்து கோயம்புத்தூர்ல இருந்தான். அவன் அந்த இடத்துல வந்து நல்லா சுத்தி இது பண்ணான். என்னதான் வந்து புடுங்கிய வந்து பண்ணிருந்தாலும் அந்த இடத்துல போக்கஸ்டா இருந்தான். ஆனா விஜய் வந்து அது பண்ணல கபிலன். ஹாலோகிராம் வச்சு கமலையும் விஜய் ஒப்பிடுறதுல வந்து அபத்தம். ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஃபேஸ் வேல்யூ விஜய் அளவுக்கு கிடையாது. ஆனா கமல்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த ஆளுக்கு தமிழ் நல்லா தெரியும், தமிழ் வரலாறு நல்லா படிச்சவன் அந்த ஆளு. அதனாலதான் கடினமான சொற்கள்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து ட்வீட்டா போட்டு நம்மளை குழப்பி விட்டுருமா அந்த ஆளு. அதுதான் பிரச்சனையே.
நேற்று எல்லாரும் ஆதரவாக ட்வீட் போட்டாங்க 2-3 நாள் முன்னாடி விஜய்க்கு. எங்க கமல்ஹாசன் போட்ட ட்வீட்டை இவனுங்க படிச்சு கட்டி அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க விஜய் ஃபேன்ஸை. நான் உண்மையிலே தான் நான் கோட் பண்ணேன். கமல்ஹாசன் ட்வீட்டை கோட் பண்ணி நான் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட சொன்னேன், இதை நீ புரிஞ்சிக்க உனக்கு ஒரு யுகமே தேவைப்படும்டா அப்படின்னு. அந்த ஆள் போட்டிருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸை இவனுங்க போய் கிராக்கில் போயிட்டு இது எனக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாதான் உண்டு. கமல்ஹாசனுக்கு ஃபேஸ் வேல்யூ கம்மி, விஜய் விட மூத்த நடிகர் தான். மாநாடு கூட்டம்லாம் இங்கே கமலுக்கு வந்ததை விட இங்கே விஜய்க்கு அதிகம் தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கமல்ஹாசன் ஒரு ப்ளஸ் இருக்கு, அந்த ஆள்கிட்ட அவன் எழுதி வச்சு பேசுறான்ல. சும்மா நார்மலாக நீ அரசியல் பேசுறான்னா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பேசுவான், ஆத்துவான் மேடை முன்னாடி மைக்கு முன்னாடி. கமல்ஹாசன் விஜயால பேச முடியுமா? இது நான் கமலுக்கு முட்டு கொடுக்குறது இல்லை, ஃபேக்ட் நான் ரியாலிட்டியை சொல்றேன். தமிழை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசு, 1 மணி நேரம் பேசு, உனக்கு மண்டையில வரதெல்லாம் பேசுனா அந்த ஆள் பேசிடுவாப்புல. ஆனா விஜய் எல்லாம் 3 மீனவர்களுக்கான 3 முக்கிய 3 பாயிண்ட் ஒண்ணு சொல்றான்றான், அதுக்கு பேப்பரை தர்றாங்க. அவனுக்கு என்னன்னா இந்த இதுல நண்பன் படத்துல இவன் பேசுறான், எதையும் நீ படிக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு. விஜய்க்கு அங்க படிக்கிறதுல அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியல, அதோட அர்த்தம் என்னன்றது அவனுக்கு புரியல. அதனாலதான் அவன் என்ன பண்றான், மக்க பண்றான். இப்ப அந்த 3 பாயிண்டையுமே அரை மணி நேரம் முன்னாடி பேசியிருக்கான் ப்ரோ அவன். அந்த 3 பாயிண்டையுமே அரை மணி நேரம் முன்னாடி பேசியிருக்கான், அரை மணி நேரம் கழிச்சு பேப்பர் தேடுறான். அது என்னன்னா அவன் காதுல அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லு, அதை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு அங்க ஜானா இருக்கு சாமி கைட் பண்றான். உடனே அவன் அதை செய்யறான். காலம் முழுக்க சினிமால துப்பாக்கி படம் வரைக்கும் அவன் அப்பன் பேச்சை கேட்டு கேட்டு அவனை பழக்கப்படுத்துவான். வளர்ப்பு நாயின்றது இதுதான். அந்த கமாண்டிங் இல்லாம அந்த நாயால சொந்தமா நீங்க மிலிட்டரியில கிரேட் பண்ண நாய்களையோ இல்ல போலீஸ்ல ட்ரெயின் பண்ண நாயை நீங்க அவுத்து விட்டு பாருங்களா, அது கமாண்ட் கொடுக்காம எதுவுமே செய்யாது. அந்த மாதிரிதான் விஜய் தன்னை யாராவது கைட் பண்ணியே அவனுக்கு பழக்கமா போயிடுச்சு. மசகுட்டி இருக்கீங்களா? நாயோட இந்த நாய் அமீபாவை கம்பேர் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அப்புறம் நான் உதாரணத்துக்கு அப்புறம் நான் எதை தான் சொல்றது, காக்காவை சொல்றதா? இல்ல இதுல ஒரு சுயபுத்தி இல்ல, சொல்றது கேட்கணும், நல்லவன் சொல்றது கேட்கணும். டாய்லெட்ல உள்ள அமீபாவை கம்பேர் பண்ணுங்க அனாத்த. அப்புறம் அப்படியே டிஎன் செக் பண்ணிக்கோங்க ஜிப்சி ப்ரோ. அனாத்த டிவிக்கேல இப்ப நீங்க விஜய்ன்றீங்க, அவன் தாண்டி உருப்படியா ஒரு ஃபங்க்ஷனரி உங்களால சொல்ல முடியுதா? ஒரு வேட்பாளர் சொல்ல முடியுதா? மத்த கட்சியில வந்து இந்த அந்த தொகுதியை புரிஞ்சவன் விஷயம் தெரிஞ்சவன் அந்த அந்த ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தீங்களா, போட்டோ ஒண்ணு பாத்தீங்களா? டிவிக்கு ரமேஷுக்கு சீட்டு கொடுத்தானுங்களா? ஆமா, இவன் ஒரு வேட்பாளர் தான் வண்டியில ஏத்த முடியலங்க அவனால. நீங்க வந்து என் கூட எல்லாம் நிக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு, நடந்து வாடா கீழே அப்படி. இதெல்லாம் டைலாக் நம்மளே புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், சொல்லுங்க. இல்லங்க, சீட்டு கொடுத்துட்டா பக்கத்துல வந்து நின்றுவியா? கீழே இறங்கி நடந்து வாடான்னு அனுப்பி இருக்கிறாங்க, கீழே நடந்து வந்திருக்கான். பண்ணையார் மைண்ட் செட்ல தாங்க இருக்கிறான் பேருவேன். அந்த பசங்க அந்த இவங்க எல்லாம் எத்துறாங்க, ஃபேன்ஸ் யாரோ வந்துட்டு மேல ஏற ட்ரை பண்றாங்க. அந்த பசங்க இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிளாக் போட்டுறாங்க, இப்படி மிதிக்கிறானுங்க. இன்னொரு ஆளு பிரஸ் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு போறாருங்க, அவரை வந்து சட்டையை பிடிச்சிட்டானுங்க. அவரை வந்துட்டு என்னங்க இப்படி மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க அதுக்கப்புறம் பம்புறாங்க. இல்ல இவ்வளவு வெளிப்படையா நடக்குது, அத நம்ம கேக்குறமே தவிர ஒன்னும் பெருசா கட்சிகளும் இது பண்றது இல்ல, தேர்தல் ஆணையமும் கண்டுக்கிறது இல்ல, மீடியாவும் கடந்து போயிடுறாங்களே, அதை பெருசா எடுத்து பேச மாட்டாங்களே. மீடியாக்கு இது மட்டும் இல்ல, மீடியாக்கே வந்து எவ்வளவு வாடிக்கை எவ்வளவு மீடியாவே ரொம்ப தப்பா இருக்குது. தப்புன்னு சொல்லாததுக்கு எதுக்குடா மீடியான்னு வச்சு உட்காந்துக்கிறீங்க? நியூஸ் 7 ஏற்கனவே வம்புகிட்ட அடிச்சானுங்க. அன்னைக்கு ஏர்போர்ட்ல பேரிங்கேட் போட்டு அன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணானுங்க, இப்ப இது பண்ணானுங்க. அவனுங்களுக்கே சூடு சோறனா இல்ல, நம்ம இது கண்டுகிட்டு சூடு சோறனா எல்லாம் போய் அடி வாங்குறீங்களே. பண்றது இந்த அட்டூழியம் பாத்தீங்களா? இதுவுமே ஒரு பண்ணையார் மைண்ட் செட் தான் ப்ரோ. அவன் பாத்தீங்களா, நான் இந்த இடத்துலதான் வந்துட்டு நான் இன்டர்வியூ கொடுப்பேன், நான் வேற எந்த இடத்துக்கு போக மாட்டேன். இது என்ன மைண்ட் செட் எனக்கு புரியல. வேற ஒருத்தர் சாமானிய மைக்க தூக்கிட்டு வர ஒரு ஆள் வந்துட்டு
கேள்வி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். எனக்குன்னு லைட் வச்சு இது பண்ணி ஒரு 2 பேரை உட்கார வச்சு சுத்தி சுத்தி ரொட்டேட்டிங் கேமரா வச்சுட்டு எழுதி கொடுத்த கொஸ்டினை தான் நான் படிப்பேன் அப்படின்னா ஆனா இது வரைக்கும் இதுவே சொல்லலங்க, இன்டர்வியூ கொடுக்கல. இதைத்தான் பத்திரிகையாளர்லாம் கேக்குறாங்க. ஆணவம், திமிரு எல்லாமே அந்த பையன்கிட்ட சூத்து கொழுப்பு. ஓப்பனா சொல்லணும்னா, சிம்பிளா சொன்னா சூத்து கொழுப்பு ஓவரா இருக்கு. அதை பத்திரிகையாளர் கேக்குறாங்களா? ஒரு சின்ன விஷயம் நடந்தா மட்டும் பத்திரிகையாளர்கள் போட்டு அடிக்கிறாங்க, பொழக்கிறாங்க, யூனியன்ல இப்படி பேசினாங்கன்னு நிறைய நியூஸ் முட்டை கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த பத்திரிகையாளர் முட்டை கொடுக்க மாட்டேன். பாடி கார்டு புடிச்சு தள்ளுறான், உனக்கு மரியாதை இல்லைன்னு தெரியுது, அப்புறம் என்ன மயிருக்கு நீ வீட்டு வாசல்ல போய் நிக்கிறேன்னு கேக்குறேன். நிக்கிறேன், நீ இது பண்ணு, இல்ல நீ வழக்கு போடு, தப்பா பண்றான்னு சொல்லு. நியூஸ் 24 தமிழ் புடிச்சு தள்ளுறான்ற பாடி கார்டு அன்னைக்கு அப்படிதான் கன் எடுத்தான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கன் எடுத்தாங்க ஏர்போர்ட்ல. என்ன இடுப்புல இருந்து கன் எடுத்தான்ற, புடிச்சு தள்ளி விடுறான்றானுங்க, எல்லாத்தையும் புலம்புற. அப்புறம் உனக்கு இங்க பொதுமக்கள் உனக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும்ன்ற, அப்புறம் என்ன மயிருக்கு அவன் வாசல்ல நாய் மாரி போய் நிக்கிறீங்க? பாலிமர் சேனல் நியூஸ் 24 தமிழா என்ன மயிருக்கு நிக்கிற? உனக்கு சூடு சொரணா நீ உண்மையில பத்திரிகையாளன்ற தைரியம் இருந்ததுன்னா, அந்த கர்வம் இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் அந்த ஒரு மனசாட்சியோட தயவு செஞ்சு கொஞ்சமா நிக்கணும். போயிட்டு நம்ம காலங்கத்துல 6 மணிக்கு பிச்சைக்கார மாதிரி ராபிச்சிருக்க மாதிரி போய் வாசல்ல போய் நிக்கிற, அப்புறம் லைவ் போடுற. மீடியாக்குள்ள ஒற்றுமையே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனை வந்தா யூனியனா சேர்ந்தாவது நிப்பானுங்க. இப்பெல்லாம் காசை வாங்கிட்டு கண்ட கர்மத்தை போடுறது, அவன் இன்னொரு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை. ஒயிட் பியர் இவனுங்க எப்போ பிரேக்ல நார்மலா விளம்பரம் போறதை விட்டுட்டு இந்த ஜட்டி பிரா விளம்பரத்தெல்லாம் உட்காந்து போட்டு கிடக்குறானுங்களோ, அப்பவே தெரிஞ்சு போச்சு மீடியா என்ன லெவலுக்கு போயிடுச்சுன்றது புரிஞ்சு போச்சு. நினைச்ச மீடியா இல்ல இப்ப. அது ஒரு உண்மை. எப்பயாச்சும் போடுவாங்க, இன்னர் வியர்ஸ் வாங்குங்கள், நண்டுமார் கைலிகள் வாங்குங்கள், அந்த மாதிரி எப்பயாச்சும் ஏதாவது. இப்ப என்னடா மூச்சுக்கு 10 தடவை எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். அத விளம்பரத்தை பாருங்களேன். அதான் இப்போ ஒரு பிரச்சனை, அந்த உண்மைக்காக நான் டிஃபெண்ட் பண்றேன், எந்த எல்லைக்கு வேணா போறேன், அந்த கருத்தை நான் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு மயம் கிடையாது இப்பெல்லாம். என்னப்பா பண்றது அப்படின்னு நம்ம கூட நின்று பேசுறாங்களே தவிர மீடியா வச்சிருக்கேன். மேட்ரு என்னன்னா ஒயிட் பேர், இப்பெல்லாம் பிரச்சாரம்னா ரொம்ப மதிய நேரத்துல பார்க்க முடியல ஒயிட் பேர். இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க எல்லாரும்? அன்னைக்கு சிதம்பரம் போனப்ப கூட பார்த்தேன், ஒரு டெம்போ, அந்த டெம்போல அந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுலுமே பேனர் கட்டிடுது, கட்சியோட பேனர். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு டீசலுக்கு போட்டு வண்டியை நீ இந்த ஏரியா போயின்னா இந்த ஏரியா சுத்திடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு. அதுக்கு என்ன பண்ணும்னா, அந்த கட்சியோட பாட்டு, அந்த கட்சியோட ஒளிபெருக்கி இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ், ரெக்கார்ட் பண்ண பிரச்சாரம், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லா ஒரு ஏரியா முழுக்க சுத்த விட்டுறானுங்க ஒயிட் பியர். இது எல்லா கட்சியும் பண்ணுது. ஒரு வண்டி பண்ணிருக்கு. ஏன்னா இந்த 10 11 மணிக்கு 12 மணிக்கு இந்த வெயில்லாம் வர முடியாது. சாயங்காலம் ஒரு 3 மணி போல, 3:30 மணி 4 மணி மேல வெய்ய தழும்புனதுக்கு அப்புறம் வண்டி டெம்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு, ஆளு வண்டிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழகா ரைடு, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம் அப்படியே சுத்திட்டு வந்துருவோம். அதுக்கு மட்டும் கூட வர்றவங்களை காசு கொடுத்தா போதும். தேர்தல் செலவு மிச்சமாச்சு. மிச்சம் இருக்கிற நேரத்துல ஒரு 4000 5000 மட்டும் பணத்தை கொடுத்து நம்ம டீசலை போட்டு விட்டு அனுப்பி விட்டோம்னா, வண்டி பட்டுக்கு சுத்தி வரப்போது, டிரைவருக்கு மட்டும் காசு. புரியுதா உங்களுக்கு? பார்த்தேன் எங்க ஏரியால அப்படிதாங்க பாக்குறேன். தமிழ்நாடு முழுக்க அப்படிதாங்க பண்றாங்க எல்லா கட்சியும். 10ல இருந்து 11 மணிக்கு மேல இந்த வெய்ய தாங்க முடியல, வண்டியை கட்டி விட்டு டெம்போ ஒண்ணு போட்டு வண்டியை ஒண்ணு ரெடி பண்ணிடுறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு வண்டியை வாடகை எடுத்துக்கிறாங்க, 1 மாசம் வாடகை. ஹலோ, காலை 8 மணிக்கே போதும் ப்ரோ. சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? நம்ம அண்ணன் ஸ்ரீமன் இப்போ ரிப்ளை பண்ணிருக்காரு எனக்கு. நான் அப்பவே அவருக்கு டேக் பண்ணி இது பண்ண ஸ்பேஸுக்கு வர சொன்னதுக்கு அண்ணன் இப்ப ரிப்ளை. அந்த ஆளுக்கு இப்ப என்னதான் வேணுமாமா? இப்ப நான் அட்டென்ஷன் கொடுக்கணுமாமா அவனுக்கு? இப்ப தெரியல ப்ரோ, இப்போ ரிப்ளை பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்னா அவரு குடிக்கிறப்ப சும்மா ராத்திரி ஆனா கவுந்து படிச்சுட்டு குத்து குடிச்சிட்டு டவுட்னா ஸ்பேஸுக்கு அனதா என்னோட டேக் கமெண்ட்க்கு சாரின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிருக்காரு. அதான் டிஎம் பண்ணிருந்தேன் உங்களுக்கும் ஜிப்சி ப்ரோக்கும் பாருங்கன்ட்டு. அது போட்டு விடுங்க, சார்பேட்டா பரம்பரை டெம்ப்ளேட் போட்டு விடுங்க. உன் கண்ணுல பயத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம், அப்படியே ஓடிடு. அவனெல்லாம் நீங்க ஸ்ரீமணியே பெரிய அளவுக்கு தான் ஆக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க அவனை. டேய் 23ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க கண்ணில் படாதரா, இப்போ பிஸியா இருக்கா சொல்லிட்டு வந்துருங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
ஜிப்சி ப்ரோ அவன் ஆல்ரெடி பயந்து ஒதுங்கிட்டான், அரசியல்லாம் நான் பேச விரும்பல அப்படின்ட்டு. ஆமா இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டுக்கு அண்ணா இப்போ ரிப்ளை பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்குன்னு பாருங்க. நீங்க தாங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸ்ட்ரீம் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்னு. நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, நான் சும்மா பார்த்துருக்கேன். நான்லாம் உண்மையிலே சொல்றேன், இங்கெல்லாம் நான் வந்து இங்க பெரிய செலிபிரிட்டி எல்லாம் நான் ஒரு சில பேரை மட்டும்தான் வச்சிருக்கிறேன். மீதி எல்லாம் நான் பெரிய செலிபிரிட்டி எல்லாம் நான் இங்க பாக்குறதே கிடையாது. நான் சொல்ல என்ன பொறுத்த வரைக்குமே இங்க தமிழ்நாட்டில் இல்ல, மோஸ்டாவே நடிப்புத்துறையில இருக்கவங்க வந்து கொஞ்சம் மேக்சிமமே ஒரு 100க்கு ஒரு 80% வந்து கொஞ்சம் விஜய் அண்ணா மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? கொஞ்சம் வேலை ப்ரோ. 3-4 பேர் ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது சம்மந்தமே இல்லாம கரெக்டா வருவான், அது பண்ணுவான், பண்ணிட்டு அந்த ஆளு திட்டு வாங்குவான் சும்மாவே. இல்ல ஜிப்சி, அவன் ஸ்ரீமன் கமெண்ட் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றேன். உடனே சார் இங்க இருந்துகிட்டு ஸ்ரீமன் வீட்டு இந்த கஞ்சா கருப்பு அந்த இந்த படத்துல சுப்பிரமணியபுரத்துல பூட்டினா வீட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க மாட்டான் ஜிப்சி. அந்த மாதிரி இவரு ரெட் டிராகன் அவன் கிட்ட சொல்லுங்க, தயவுசெய்து என் கண்ணுல பற்றானு. இல்ல புரியல, நீ ஜமுனா ஸ்பேஸ்ல போய் இத நான் சொல்லவே இல்லையே. ஜமுனா ஸ்பேஸ்ல இல்ல அந்த பொண்ணு ஸ்பேஸ் போட்டுச்சுல, அந்த ஸ்பேஸ்ல போய் நீ என்ன பண்ண ஷாலினி? பொண்ணு கிட்ட போய் என்னங்க பேச முடியும்? பொண்ணு கிட்ட அபியூஸ் பண்ண முடியும்? இல்ல நீ நார பொண்ணு அபியூஸ் பண்ண சொல்லி அனுப்புன, நாக்கப்படுங்கறவ நாளைக்கு கேள்வி கேள்றா அப்படின்னு தானே சொன்னேன். நாக்கப்படுங்கறவ என்ன கேட்கணும் நீங்க தான் சொல்ல மாட்டீங்களே. நான் கேட்க தெரியாதா? டிவிக்கு பத்தி உனக்கு கேட்க தெரியாதா? இங்க ஒரு ஆம்பளை பையன் வந்தா மட்டும் கேக்குற. அங்க போனா ஜென்ஸ் கிட்ட என்ன வேணா பேசலாம். ஏங்க ஜென்ஸ் கிட்ட என்ன வேணா பேசலாம். இல்ல அங்க போனா ஷாலினி இனி ஹெல்ப் வேணா, உங்களை அபியூஸ் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு சரிப்பா. இல்ல எனக்கு தான் இல்ல சரிப்பா, நான் பேச தெரியல. பின்னாடி ஒருத்தன் வந்தானே அவன மட்டும் கேட்க மாட்டீங்க. சிம்பிள்டா, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லடா. கரூர்ல 41 பேர் செத்த போகுது. இன்னைக்கு ஒன்ன வந்து விஜய் ஃபேன்ஸ் போட்டு அடிக்கிறாங்கன்னு உனக்கு கோவம் வருதேம்மா. அன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்த போது விஜய்க்கு வக்காலத்து வாங்கிதுன்னு நீ ட்வீட் போட்ட. அன்னைக்கு எங்கம்மா போன? ஒரு கேள்வி, இது என்ன அபியூஸ்? இது என்ன அபியூஸா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கந்தசாமியில வர ஸ்டேயா மாதிரி எல்லாத்தையும் பிச்சுன்னு ஆடுவாங்க கபிலன். நீ அன்னைக்கு பேசுறது இங்க எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ண. பிச்சிரும் பிச்சு கம்முன்னு இருக்கு. இன்னும் நீ ஓவரா பேசுன பேச முடியும். மறுபடியும் அப்புறம் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவோம் பாத்துக்க. சன் டிவி எப்படி அந்த 90sல நடந்த ஏதோ ரீடெலிகாஸ்ட் பண்ணான அந்த மாதிரி நான் ஒரு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவேன். அத கொஞ்சம் பண்ணுங்களே, நான் கேட்கவே இல்லையா. ரீடெலிகாஸ்ட் பண்ணாலும் சரி கபிலன், அந்த ஸ்பேஸ் லிங்க் போய் எடுக்கணும் மெட்ராஸ் பையன். இவனும் சபரியும் சேர்ந்துகிட்டு ஆட்டம் அவரு ஒரு படி மேல. நான் திமுக ஐடி வச்சு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறான். யாரு இவர் தான்? என்னமோ திமுக ஐடி கையில வச்சிருக்கிற மாதிரியும் இவன் அவங்கள கோத்து விடுறான். ஆமா, என்ன விட ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அவருதான். அவரை நீங்க கேட்கவே மாட்டீங்க. இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ண, செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவன் பங்குக்கு அவன் பண்ணான். சரி, இனிமே இருங்க, ஜமுனா ஸ்பேஸ் கூட்டிட்டு போறேன் டேக் பண்ணி, கொலைப்படாதீங்க. அங்க மைக் வாங்குறது கூட ஆள் இல்லடா. அந்த லட்சம் உதயநிதி சார் என் ஃப்ரெண்டு தான், நான் சொன்னா கேட்பாரு. என்ன பிரச்சனை இல்ல ஒயிட் பேர். இதுல என்ன தெரியுமா கொடுமை? அது இங்க கபிலன்னு பேரு எவனா சொல்லிட்டான் போல இருக்கு. கபிலன் அவன் ஸ்பேஸ் இங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏய் கபிலன், யூனோ லைஃப வீணாக்கிட்டு இருக்கிற மேன். நீ போயிட்டு உன் லைஃப பாரு. நீ எதுக்கு இங்க வந்த ட்விட்டருக்கு? இத சொல்லும் போது இவங்க 2 பேரும் மைக்ல இருந்தாங்களான்னு மட்டும் சொல்லுங்க. இருந்தாங்க 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. இவன் ரெட் டிராகன் அமைதியா இருந்தான், அவன் சபரி அமைதியா தான் இருந்தான். ஒயிட் பியர் நான் தான் கபிலன் யாருன்னு தெரியாதுன்னு. இல்ல நாங்க எப்பயா அடிக்க முடியாது, யாராவது அடிச்சா கை தட்டும். இந்த மாதிரி கூடிய இல்ல ஒயிட் பியர் ப்ரோ, சபரி ரெட் டிராகனா ப்ரோ, சபரி ஐடிவிங்க உங்களுக்கு பின்னாடி சொல்லுங்க. கெட் எ லைஃப் மேன். ஒண்ணே அது அமெரிக்கா எல்லாருக்கும் இருக்கு போல இருக்கு. கெட் எ லைஃப் மேன் கபிலன். அந்த கபிலன் இஸ் ஸ்பெண்டிங் மோஸ்ட் டைம் வேஸ்ட் நிறைய பண்றான் இந்த ட்விட்டர்ல இருந்து. யூனோ வெச்சப்பா அனுப்பங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கடா இவருக்கு. ஒரு இதான் அட்வைஸா அம்மனி இல்ல புரியல. இதே ட்விட்டர் தானே காலையில இருந்து ஏந்திரிச்சு டிவிக்கே, மதியம் டிவிக்கே, சாயங்காலம் டிவிக்கே, ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் டிவிக்கே கத்துறது. ட்ரால் பண்ணி இது லெவலுக்கு ட்ரால் பண்ணி கேவலமா பேசி இருக்குது. அது
ஓன் ஃபேன் பேஸே ஓனா அடிக்கும் போது வலிக்குது, குத்துது. இது அன்னைக்கு ஒயிட் பேரோ யாரோ ஜிப்சின்னு தெரியல, 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. அம்மாட்ட வந்து பொண்ணு வந்து டிவிக்கு விஜய் என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, இது செஞ்சிருக்காரு தெரியுமா, நீங்க தானே போட்டீங்க white bear, நீங்க தான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா யாரோ போட்டாங்க, நான் அப்படியே எம்பெட் போட்டேன். நீங்க தான் போட்டீங்க. இருங்க, அந்த பக்கம் ஸ்பேஸ்ல ஏதோ பேசிட்டு இருக்கானே, என்னன்னு கேட்போமா? ரொம்ப நாளாச்சு அவனுக்கு ஸ்பேஸை கேட்டு. அவனுங்களும் சொல்ல போறானுங்க கம்மினு கெட் அ லைஃப் மேன். என்ன கபிலம் ப்ரோ பேசுவானுங்க, அண்ணன் எப்படி சைக்கிள் போட்டு ஓடுனாரு பாத்தியா? என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க, ஒண்ணுத்துக்கு அடங்கல. அதனால போன மயிறு அப்படின்ட்டு என்ன விட்டானுங்க, தண்ணி தெளிச்சு விட்டானுங்க. அந்த சைக்கிள் போட்டு இப்போ ஓடுன அழக பாத்தீங்களா, செம்மையா இருந்ததுல. 10 kg சமம். இல்ல அத மாதிரி இப்ப கபிலன் போய் அங்க ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்தா போதும், அவங்க டோட்டலா சைலண்ட் ஆகிடுறாங்க. என்ன பேசுறது பழைய படம் இருக்குல்ல ப்ரோ, அந்த அது என்ன நிழல் ரவி படம், அந்த படம், அப்புறம் அந்த அதெல்லாம் அண்ணனுக்கு அளவெடுத்து செஞ்ச படங்கள். ஆமா ஆமா ஏங்க அமைதியா இருக்கிறானுங்க. அது ஒரு நியூஸ் பாத்திருக்கீங்களா, குரங்கிடம் சிக்கிய சிறுவன் சிலையாக மாறி தப்பித்தான், அந்த மாதிரி நீங்க போனா சிலையா மாறிடுறாங்க. என்ன ஐயோடா, அப்ப சரியான பக்கா இருக்குங்க ஸ்பேஸ்ல, எல்லாரும் அடிச்சு தூக்கி எறியுது. எனக்கு சந்தேகம் ஆயிட்டுங்க, நான் அதான் ஒண்ணுன்றேன், இவர் ஏதோ ரெக்கார்ட போட்டு